ஹலோ கைஸ், இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க த ஹங்கர் கேம்ஸ் த பேலட் ஆஃப் சாங்ஸ் பேட்ஸ் அண்ட் ஸ்னேக்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அந்த பார்க்க போகிறோம். இந்த ஹங்கர் கேம் ஃப்ரான்சைஸில் மொத்தமாக 5 பாகங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் 5வது பாகம் வந்து முதல் பாகத்துக்கு முந்தின காலங்களில் நடக்கிற மாதிரி, அதாவது ஒரு ப்ரீக்வல் சீரியஸாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ வந்து 4 பாகங்களை பார்க்காம இந்த பாட்டை வந்து பார்த்தா புரியுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் இருக்கிற முக்கியமான கேரக்டரான அந்த ஸ்னோங்கிற கேரக்டர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். இருந்தாலுமே இந்த பாட்டை வந்து டேரெக்டாக பார்க்கலாம். அண்ட் பேசிக்காக இந்த ஹங்கர் கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு கேபிட்டல் சிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கேபிட்டல் சிட்டிக்கு கீழே ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இவங்க நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காகவே ஸோ அந்த 12 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையுமே ஆண் பெண் இவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணி ஒரு இடத்துல பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாக ஒடுக்கப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளே வந்து போடுவாங்க. ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு ஸ்டேடியம் மாதிரியான இடத்துல வந்து போடுறாங்க. ஸோ அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போட்டுட்டு அந்த ஸ்டேடியத்தில் இவங்க யார், அதாவது 24 பேர் கொண்ட உள்ளுக்குள்ள எல்லாரும் போகிறாங்கன்னா ஒரே ஒருத்தர் கடைசி யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அந்த வின்னர் யாரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேம் நடக்கப்படும். ஸோ இதுதான் இந்த ஹங்கர் கேம்ஸோட பேசிக்கான கான்செப்ட். ஆனால் இந்த 5th பார்ட்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதாவது வந்து ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால், அதாவது 10வது ஹங்கர் கேம்ஸில் வந்து எப்படிலாம் நடக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த கேமை பாப்புலர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனித்தனியாக ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மென்டர் கொடுக்கப்பட்டு அந்த மென்டர்ஸ் மூலமாக வந்து அந்த கேமை என்டர்டெய்னிங் பண்ணதுக்கு அவங்கள வந்து என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடமை கொடுத்துருவாங்க. ஸோ இதில் யாரோட பிளேயர் வந்து மக்களை வந்து அதிகமாக என்டர்டெய்னிங் பண்ணி இந்த ஷோவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டிங்கில் கொண்டு போகிறாங்களோ அவங்களோட மென்டருக்கு வந்து ஒரு பிக் ப்ரைஸ் போல் வந்து கிடைக்கும். இப்படி டோட்டலாக இந்த 10வது ஹங்கர் கேம்ஸில் இவங்க யார் ஜெயிக்க போகிறாங்க அண்ட் அதுக்குள்ளே நடக்கிற அந்த ட்ராமாஸ் என்ன, அந்த சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா என்ன அப்படிங்கிறத அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஹங்கர் கேம்ஸில் ஒரு படங்களை கூட நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன் இருக்கும். அண்ட் இதுலேயுமே வந்து பிரம்மாண்டமான அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ இருந்தாலுமே அந்த 2 பாட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து அடிச்சுக்கவே முடியாது. மொதல் 2 பாட்டு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் இந்த 5th பாட்டு ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. ஆனால் டீசெண்டாக இருந்துச்சு. அதுலேயுமே ப்ரொடக்ஷன் வேல்யூ பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுதான் பார்க்கறதுக்கு என்னமோ ஒரு ஃபியூச்சரிக்கான படமாக பார்க்குற ஒரு ஃபீலாக கிடைக்குதே தவிர ஸோ முந்தின பாகங்களை விட ப்ரொடக்ஷன் வேல்யூ இதில் அதிகமாக இருக்கும். அதுதான் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். கூடுதலாக இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்ட்ரேட் பண்ணி ரைட் பண்ணியிருக்காங்க. அதில் பர்டிகுலராக வர நம்ம ஹீரோ வர மென்டராக அந்த கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் ஹீரோயினாக வர அந்த பிளேயர் கேரக்டராக இருக்கட்டும், கூடுதலாக வந்து நிறைய கேரக்டர்ஸ் இந்த கேம் கிரியேட்டர் அண்ட் கேமை வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ரைட்டிங்கை இங்கே ஸ்ட்ராங்காக பார்க்கலாம். இப்படி ஓவராலாக பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்த்தபிளான சர்வைவல் த்ரில்லர் ட்ராமா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் எந்த படமே பார்க்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இப்போவுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு ஒரு லைக்கபிளான ஒரு மூவியாக கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்தோட தமிழ் டப்பிங்கே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 பாகங்கள் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன மொத்தம் 5 பாகங்களுமே தமிழ் டப்பிங்கோட இப்போ அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த 5th பார்ட்டுக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.